ஹாய் கைஸ், வெல்கம் டு நோஃபுல் டைரிஸ். இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்னா ஃபுட்ஸ். இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெங்களூர் கல்யாண நகரில் லொக்கேட் ஆகிருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் கிடையாது, வெறும் டேக் அவே மட்டும்தான். அதனால் வந்து நான் வந்து பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி. அடுத்தது வந்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரிஞ்சால் கிரேவி. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் ரைத்தா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஆனியன் ரைத்தா. இது பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் கிரேவி. இது லாஸ்ட்டாக வந்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி. இது குவான்டிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்துக்கிட்டு 2 பேர் சாப்பிட்லாம். அந்தளவு வந்துக்கிட்டு குவான்டிட்டி இருக்குது பிரியாணிவே. ஃபைனலாக வந்துக்கிட்டு ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சுட சுட அப்படியே பிரியாணி இருக்குது. அப்படியே அது பாஸ்மதி அரிசியில் செஞ்சுருக்காங்க பிரியாணி. இந்த பிரியாணி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இப்போ எப்போவுமே வந்துக்கிட்டு பிரியாணியில் தான் வந்துக்கிட்டு செய்யும்போது மசாலா வந்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதில் வந்துக்கிட்டு பிரியாணி தனியாக, மசாலா தனியாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும். மசாலா வந்து பார்த்திங்க அப்படின்னா செமி கிரேவி டைப்பில் இருக்குது மசாலா. சிக்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்துக்கிட்டு சாஃப்டாக இருந்துச்சு. அது பிக்கிறதுக்கும் வந்துக்கிட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது சிக்கனு. ப்ளஸ்ஸு சிக்கனோட அந்த டெக்ஸ்சர் தான் வந்துக்கிட்டு வேறு லெவல் இந்த இதில். சிக்கன் கிரேவி பார்க்குறது அப்படியே வந்து ஃபுல் டெம்ப்டிங்காக இருக்குது. அது மாதிரி ரொம்ப வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃபைனலாக ஃபுட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாஸ்மதி அரிசியில் வந்துக்கிட்டு செஞ்சுருக்காங்க பிரியாணி. அதுவும் இல்லாமல் வந்துக்கிட்டு ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விதையே இல்லை, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துக்கிட்டு குக் பண்ணியிருக்காங்க ரைஸை. சிக்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்துக்கிட்டு சாஃப்டாக இருந்துச்சு, அவ்வளோ டெண்டரியாக இருந்துச்சு. வாய்க்குள்ளே போட்டோன்னே அப்படியே வந்து கரைஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.